ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் வச்சு ஸ்டஃப் பண்ணி ஒரு கிரேவி செய்ய போகிறோம். இது அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்லேயே தான் இருக்கும். கத்திரிக்காவை பார்த்தா தான் வெஜிடேரியன் கிரேவினே கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா வெறும் கிரேவி மட்டும் சாப்பிட்டு பார்த்தா அது அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்லேயே தான் இருக்கும். வாங்க இப்போ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் மாதிரி எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. பூண்டு, தேங்காய், உப்பு, வதக்கறதுக்கு தேவையான எண்ணெய். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அது ஒரு மிக்சி ஜார்ல தேங்காய், தனி மிளகாய்த்தூள், பட்டை, கிராம்பு, சோம்பு, பூண்டு, உப்பு இதெல்லாம் வச்சு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு காம்பை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி சென்டர்ல 2 சைடும் கட் பண்ணிக்கலாம். லைட்டா கீரி மட்டும் விட்டுக்கோங்க. ஃபுல்லா கட் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். அதனால லைட்டா கீரி விட்டுக்கிறேன் நான். கீரினக்கு அப்புறம் நம்ம பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிட்டு தண்ணியில போட்டு வச்சிருங்க. உடனே நம்ம தண்ணியில போட்டுறணும், இல்லைன்னா கருத்து போயிடும். எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி முடிச்சோடனே ஒரு கத்திரிக்காய் எடுத்து இப்போ கிரேவி வச்சு ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கிறேன். 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்கி விட்டுட்டு கூட அந்த அரைச்சி வச்சிருந்த மசாலாவும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறணும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நான் கத்திரிக்காய் வேகறதுக்கு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கத்திரிக்காய் வேகட்டும். மூடி வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ வாங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு பார்க்கலாம். பிஞ்சு கத்திரிக்காய் இருந்ததுன்னா 10 மினிட்ஸ்லேயே வெந்துடும். கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் இருந்துச்சு அப்படின்னா 15 to 20 மினிட்ஸ் ஆகும். கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் இடையில அப்பப்போ நம்ம ஓபன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும், அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக. இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. கிரேவியை மட்டும் நான் கொஞ்சம் சுண்ட வச்சுக்கிறேன். கொஞ்சம் திக்கா வேணும் எனக்கு ரைஸ்ல போட்டு சாப்பிட்றதுக்கு. ஓப்பன்ல வச்சு குக் பண்றீங்க அப்படின்னா பார்த்து ஹேண்டில் பண்ணணும், பயங்கரமா தெரிக்கும். கிரேவி நல்லா திக்காயிருச்சு. நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஸ்டஃப்ட் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ரைஸோட சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். சப்பாத்தியோடையும் சாப்பிடலாம், இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்குறேன். பாய்.